அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணர் துரைசாமி. 1000 வாஸ்து டிப்ஸில் நான் 10 டிப்ஸு ஏற்கனவே நான் இந்த போஸ்ட் பண்ணிட்டேன். பட்டு அது இனிமேல் அது அந்த போஸ்ட்டை போடலாம்னு நினச்சேன். அப்போ ஏபி சார் என்ன சொன்னார்னா, அது ஏஐ போடுறது நம்ம மரநீர் சொல்லக்கூடிய அந்த செலவு பண்ணுற மாதிரி அர்த்தம். அதை நீங்கள் போஸ்ட்டு போட்டிங்கன்னா அது சரி வராது, பார்க்குறவங்களுக்கும் அது சரி வராதுன்னு சொல்லியிருந்தார். அதனால் அவர் நல்லா தெளிவாக சொல்லிட்டார். அதனால் ஏஐயில் இந்த மாதிரி அதிகமாக போடாமல் இது பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் இனிமேல் உங்களை நிறைய வீடியோவை நான் பேசுகிற மாதிரி உங்களுக்கு நான் 1000 டிப்ஸ் நான் போடுறேன். 1000ங்கிறது 10,000 கூட போடுவேன். அப்படியே கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா இப்போ 11வது டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு மனை வாங்கும்பொழுது அந்த மனைக்கு பார்த்திங்கன்னா 2 சைடு 3 சைடு ரோடு இருக்கும். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ வடக்கு பார்த்து நம்ம மனை இருக்குன்னா வடக்கு பக்கம் ஒரு ரோடு இருக்கும், அதே மாதிரி கிழக்கு பக்கம் ஒரு ரோடு இருக்கும், மேற்கு பக்கம் ஒரு ரோடு இருக்கும். இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வாசல் பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் மட்டும்தான் வைக்கணும். நீங்கள் கிழக்கோ அல்லது மேற்கோ வைக்கக்கூடாது. வடக்கு வச்சா தான் சிறப்பாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் தெற்கில் பார்த்து மனை இருக்குது அப்படிங்கிறப்ப 3 ரோடாக இருக்குதுன்னா, அப்போ தெற்கும் உங்களுக்கு கிழக்கு மேற்கு இந்த ரோடு இருக்கப்போ நீங்கள் தெற்கு பார்த்துல தான் நீங்கள் வாசலை வைக்கணும். அப்படி வச்சாலும் கிழக்கில் ஒரு வாசலை வச்சாகணும். இதை நான் வச்சுங்க. அந்த 3 ரோடு வர இடத்துல நீங்கள் பார்த்து கவனித்து தான் வாசல் வைக்கணும். அப்போ தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ஆண்களுக்கு பெண்களுக்கும் சரி, தெற்காக இருந்துச்சுன்னா பெண்களுக்கு, வடக்காக இருந்தால் ஆண்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அது தப்பாக இருந்துச்சுன்னா அது நான் சொன்ன மாதிரி ஆண்கள் பெண்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். மேலும் பல நல்லதை தெரிவிக்கின்றேன். அடுத்த வாஸ்து டிப்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.